வெல்கம் டு சிவா ரூம் டிவி. நம்ம சிவா ரூம் டிவியில் தொழில் சார்ந்த பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்துருக்கீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவிநாசி பகுதியில் ரிப் கட்டிங் மிஷினில் வந்துட்டு அவங்க வந்து எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எளிமையான, அதாவது சிறு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது. ரொம்ப சதீஷ்குமார், நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன பிஸ்னஸ் வந்து இப்போ ரிப் கட்டிங் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரிப் கட்டிங்னா என்ன சார்? ரோல் கட்டிங் பண்ணுறது. ஓகே, இந்த ரோல் கட் பண்ணுறது. ஓகே, அதாவது இந்த கிளாத் வந்துடும். கிளாத் வந்து அளவு மெஷர்மெண்ட் சொல்லிட்டாங்க, மெஷர்மெண்ட் பார்த்து நாங்கள் அதை வெட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, மெஷர்மெண்ட் வந்து எப்படி கம்பெனிக்காரங்க கொடுத்துருவாங்களா? சொல்லிடுவாங்க. அது வந்து ரோல் போடும்போது சொல்லிட்டு போயிடுவாங்க. ரெண்டு ஷேம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, நீங்கள் 2 ஷேம் வச்சு வெட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே பணி புரிஞ்சுங்க? நம்ம அடைமத கம்பெனி வேலை. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இன்சார்ஜ் அந்த சூப்பர்வைசர் இருந்தது. சூப்பர்வைசர் இருந்தீங்க. உங்களுக்கு எப்போ வந்து இந்த எண்ணம் வந்து தோன்றுச்சு இந்த மாதிரி வேலை பண்ணலான்ட்டு? அங்கே அந்த கம்பெனிங்க பிடிக்கலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கு சார். வந்து இப்போ முதல்ல கம்பெனியில் வெட்டிட்டு இருந்தேங்க. அப்புறம் வந்து இங்கேயே வச்சு கொடுக்குறேன்னாங்க. சரின்னு சொல்லி இங்கே வந்து செட்டில். ஓகே, இந்த தொழில் செய்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுது? இந்த மிஷினுடைய ரேட்டு, இந்த இடம், இதை பற்றி சொல்லுங்கள். இது மிஷின் வந்து எங்கள் மச்சான் எடுத்து கொடுத்தது சார். ஓகே, என்ன ரேட்டுங்க சார் வரும்? இது 80,000 இருக்கு சார். 80,000. ஓகே, இந்த இடம் வந்து எத்தனை அடி இருக்குங்க? பில்டிங் வீடு தாங்க சார். மொத்தம் வச்சு பில்டிங் வச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே வச்சு செட்டில். நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? சொந்தமாக வைக்கலான்னு சொல்லி வச்சு. நீங்கள் ஒரே நபர் தான் இந்த தொழிலை வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வேற யாராவது உங்களுக்கு உதவிக்கு இருக்காங்களா? நான் ஒருத்தன் தான் சார். யாருமே எதிர்பார்க்க சார். நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ காலையில் வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து இந்த தொழிலை வந்து ஆரம்பிப்பீங்க? 9 மணிக்கு வரும் சார். 9 மணிக்கு வந்து சாமிகள் கும்பிட்டு அப்புறம் 9:30 வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 9:15 போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஈவினிங் வந்து எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் இந்த தொழிலை பண்ணுவீங்க? அதிகமாக ரோடு அதிகமாக இருந்ததுங்க, அர்ஜென்ட்டாக இருந்தாங்கன்னா நைட் 10 மணிக்கு செஞ்சுட்டு போவாங்க. நைட் 10 மணி வரைக்கும் கூட பண்ணி செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டு தான் செஞ்சுட்டு போவோம். ஓகே, இப்போ இந்த ரோல் வந்துட்டு 1 கிலோ எப்படி கிலோ கணக்கில் நீங்கள் கொடுக்குறீங்களா? எப்படி கிலோ கணக்கு சார்? ஓகே, என்ன ரேட்டு வருதுங்க? இது 2 ஒரிஞ்சியெல்லாம் அந்த 2 CM பார்த்தீங்கன்னா கிலோக்கு 22 ரூபா சார். கிலோக்கு 22. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரைக்கும் நீங்கள் ரிப் கட் பண்ணுவீங்க சார்? 50 கிலோ கட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிலோ வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. வெட்டிடுவோம். அப்போ மல்டிபிள் பண்ணால் 22 ரூபானா 50 கிலோவுக்கு நீங்கள் எத்தனை ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வருது சார்? பார்த்தீங்கன்னா 2000 மேலே தான் வரும். 2000 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ மாதத்தில் வந்து நீங்கள் விடுமுறை எதாவது இருக்குங்களா கடைக்கு? இல்லை தொடர்ந்து மட்டும்தான் லீவு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு. மற்ற எல்லா நாட்களுமே நீங்கள் 25 நாள் நீங்கள் பணிபுரியுறீங்க. ஒரு நாளைக்கு இடையில வராமல் போகும். அதெல்லாம் கணக்கு. ஓகே, நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு 50,000 சம்பாதிக்க முடியாது. ஆனால் இதில் உங்களால் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? தொடர்ந்து உங்களுக்கு தொழில் வந்துட்டே இருந்ததுன்னா சம்பாதிக்கலாங்க. வேலை தொழில் கம்மியாச்சுன்னா ஸ்லோவாக வாய்ப்பு. ஓகே, அதாவது ஒரு புதுசாக ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த தொழில் பண்ணால் கண்டிப்பாக ஒரு லாபகரமாக இருக்குங்களா? அது எனக்கு ஓகேங்க சார். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. புதுசாக ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆமாங்க, இல்லைங்களா? சார், இனி ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே வந்து சூப்பர்வைசராக இருந்தீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? அங்கே என்ன படிச்சது? 8th தான் படிச்சிருக்கேன். 8th தான் படிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த 8th முடிச்சுட்டு நீங்கள் அங்கே ஒரு எத்தனை ஆண்டுகளாக பணி புரிஞ்சிங்க? அங்கே 10 வருஷம் கம்பெனியில் வேலை பார்த்தேன் சார். வேலை பார்க்கும்போது இதே மாதிரி மிஷின் தான் இருந்ததுங்க. மிஷின்லாம் கொஞ்சம் பெட்டி பழகிட்டதுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஆமாங்க. இன்னும் ரோலாக கொடுத்துருவாங்க. நாங்கள் ரோலுக்கு பெட்டு போட்டு கட் பண்ணி போட்டு கொடுத்துருவோம். இவ்வளோ பெரிய சைஸில் கொடுப்பாங்களா சார்? வருஷம் சிறுசும் பாருங்க. சின்னது வரும். சின்னதும் பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டு நீங்கள் கட் பண்ணுவீங்களா? ஆமாங்க, அளவு சொல்லி அந்த அளவு கட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ரெகுலராக இந்த ஆர்டர் இருக்குங்களா சார்? எப்படி? ரெகுலராக இருக்குங்க. ஓகே, ஒரு கம்பெனியில் மட்டும் தான் டைப் வச்சிருக்கீங்களா? இல்லை, நிறைய பாருங்க. நிறைய பாருங்க. ஸோ இந்த கட் பண்ணி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த கட் பண்ணது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஜட்டிங் மட்டும். இன்னர்வியருக்கு மட்டும். அது வந்து இது ஒவ்வொன்று இது வந்து நெட் ஃபோல்டிங் வருங்க. இதனோட வித்து பார்த்தீங்கன்னா 2.2ங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஃபோல்டிங் வரும் கீழே. அதாவது வந்து இது இன்னருங்க. அப்புறம் இந்த மாதிரி பெரிய சைஸுக்கு இதெல்லாம் அதாவது ட்ரங்க்ஸுக்கு வருங்க. அது எதுக்குங்க சார்? இது வந்து நம்ம போகிறவங்கள பாக்கெட் ட்ரங்க்ஸ், மென் ட்ரங்க்ஸ் இருக்குங்களா, அது கீழே வந்து ஃபோல்டிங் வருங்க லெக்குக்கு. ஆமாங்க, இது வந்து 4.2 ஆமாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குங்க. அதாவது கம்பெனிக்கார என்ன மெஷர்மெண்ட் ரெக்வயர் பண்ணுறாங்களோ அது வந்து இவரோட சொல்லிட்டோம்னா ஒரு கட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாருங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி கம்பெனிக்காரங்களா? ஆமாம், நான் கம்பெனிக்காரர். எந்த கம்பெனியில் பணி புரியுறீங்க? நான் வந்து கம்பெனி நான் ப்ரொப்ரைட்டர் தாங்க. ஓகே சார். ஆமாம், என்னோட கம்பெனி நேம் வந்து வெற்றிவேல் முருகன் கார். ஓகே சார். நரிமொழி புதூருங்க. ஓகே, நீங்கள் அதை ஓனாக பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க, ஓனாக பண்ணிட்டு இருக்கீங்க. இது நம்ம ரெகுலராக ஒரு இடத்த கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க, அது இதெல்லாம் நம்ம ஆடுறதாங்க. ஓகே, இந்த பீஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்னென்ன பண்ணுவீங்க?
இது எடுத்துகிட்டு போயிட்டு அதான் நெட் ஃபோல்டிங்க. இது அது மேலே அதுக்கு கிளிப்பருங்க 8 mm 6 mm 2 மெஷர்மெண்ட் கட்டுவோங்க. 8 mm கட்டுறோம்னா 1 inch வெட்டுவோங்க. இது அப்புறம் அதே வந்து 6 mm எலாஸ்டிக் வெட்டணும்னா அதுலேருந்து 2 பாயிண்ட் கம்மி பண்ணி வெட்டுவோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஓகே. அதுக்கு வந்து நான் வந்து இதுக்கு கூட வந்து எலாஸ்டிக் உள்ள கவர் ஆகி போகுங்க. இது ஆர்டர் வந்து உங்களுக்கு எங்கேங்க சார் வருது? நாங்கள் திருப்பூர்லேருந்து வருங்க. ஆமாங்க, நான் ஜாப் ஆடுறதாங்க. ஆமாம், இது மாதிரி எங்களை மாதிரி ஒரு 2-3 கம்பெனி இவர் எல்லாரும் கொடுக்குறாங்க. அவர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தேவையான மெஷர்மெண்ட் என்னவோ அது வந்து சொல்லிடுங்க. ஆமாங்க, கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க? என்னமா ஒரு 30 பேர் இருக்காங்க. 30 பேர் இருக்காங்க. எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குங்க சார் உங்களுக்கு? நம்ம நதியம்பள்ளிபுத்தூர். இது இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் தான். வந்து இப்போ 2 ஷீம் பண்ணி இருக்கிறேங்க சார். இதில் வந்து 2 ஷீம் பேர், 3 ஷீம் பேருங்க. சரிங்க சார். 4 பேர், 5 பேருங்க, 6 8 ஷீம் வரைக்கும் வருது. ஓகேங்க. அதுக்கப்புறம் 4.5 ஷீம், அந்த ஷீம் 8 ஷீம்லாம் வருது. அது சிமெண்ட் மட்டும் அதை வெட்டி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நீங்கள் யாராவது ஆர்டர் வந்து உங்ககிட்ட கொடுத்து எங்களுக்கு ரிப் கட்டிங் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் பண்ணி தருவீங்களா? பண்ணி கொடுப்போம். தாராளமாக பண்ணி கொடுப்போம். பட் எகைன் உங்களை வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு உங்களோட? இது அன்னூர் ரோடு கருவலூர். அன்னூர் ரோடு கருவலூர். ஆமாம் சார். உங்களோட ரிப் கட்டிங் மிஷின் சம்மந்த ஒரு பதிவு வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சிங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தொழில் சம்மந்தமான பல தகவல்களை நம்ம சேனல் வழியாக நீங்கள் பெற தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.